அனைவருக்கும் இனிய வணக்கம். சுகம் இயற்கை மருத்துவமனையின் சார்பாக மருத்துவர் கோ முனுசாமி அவர்கள் உங்களுடன். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சிய பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொலியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிலம் நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழையும் இயற்கை மருத்துவத்தையும் என் உயிர் என்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு சூழல்ல நம்ம நோய் தாக்கம் எதுல அதிகமா இருக்கும் அப்படின்னா நம் உடலில் தேங்கும் கழிவுகளால் தான். நம் உடம்பில் தேங்கும் கழிவுகளால் தான் நோய் வருகிறது. அது எத்தனை வகையான கழிவுகளால் அது வருது, நம்ம உடம்பில் எது மூலமா கழிவுகள் உடம்புல தேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5 மண்டலங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. நம்ம உடம்பில் உள்ள 5 மண்டலங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மேல நுரையீரல், அது ஒரு கழிவு நீக்க உறுப்பு, அதனால கழிவுகள் அது முறையாக செயல்படாதனால கழிவுகள் தேங்கும். அடுத்தது மேல் வயிறு, வாயிலிருந்து நம்ம இறைப்பை வரைக்கும் உள்ள மேல் வயிறு, அது ஒரு வகையான கழிவு நீக்க உறுப்பு. அதுல அழுக்குகள் சேருவதனாலும் கழிவுகள் தேங்கப்படுகின்றன. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பெருங்குடல் அப்படின்னு சொல்றோம். பெருங்குடல் ஒரு பெரிய கழிவு நீக்க மண்டலம். அடுத்தபடியா தோல் ஒரு கழிவு நீக்க மண்டலம். யூரின் பேக் என்று சொல்லக்கூடிய மூத்திரப்பையும் ஒரு கழிவு நீக்க மண்டலம். இதெல்லாம் நம்ம கண்டுக்காம இதன் வழியாய் வெளியேறக்கூடிய கழிவுகள் உடம்பில் ரிப்பீட்டா தேங்கிக்கிட்டே இருக்கும் போதுதான் ஒரு மனிதன் நோயால உட்படுகிறான். கழிவுகள் தேங்குவதால் நோய் வருகிறது, கழிவுகளை நீக்கப்படுவதால் மனிதன் ஆரோக்கியம் அடைகிறான். இப்ப இந்த 5 கழிவு நீக்க மண்டலத்துல நம்ம ரொம்ப முக்கியமா கோலான் தெரப்பி என்று சொல்லக்கூடிய இந்த பெருங்குடல் நீர் சிகிச்சையை பத்தி பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா ஒரு நோயின் தாயிடமே பெருங்குடல் தான். அது அவ்வளவு முக்கியம். ஒரு மனிதனுக்கு நோய் வருகிறது என்றால் அந்த பெருங்குடலை சுத்தமா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு வரும். அதனால அந்த பெருங்குடலை எப்படி நாம சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம். இப்ப கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்ற ஒரு தெரப்பி நம்ம மருத்துவமனையில ரொம்ப சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த கோலான் ஹைட்ரோதெரப்பினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மெஷின் மூலயமா நாம நம்ம பெருங்குடலை கிளீன் பண்றது. இப்ப பெருங்குடல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 5 அடியில இருந்து 5 அடி மனிதனுக்கு அந்த குடல் இருக்கும். அது நம்ம முக்கியமா அதுல கழிவுகள் எப்படி தேங்குது அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். எப்படி நம்ம வீடு சுத்தமா இருக்கணும்னா, ஒரு வீடு சுத்தமா இருக்கணும்னா அந்த வீட்டில் கழிவறை சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கழிவறை சுத்தமா இல்லை அப்படின்னா வீடு எல்லா ரூம்ஸும் பார்த்தோம்னா ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா வச்சிருக்காங்க. ஆனா கழிவறையும் அந்த செப்டிக் டேங்கும் கிளீனா இல்லை. அதனால துர்நாற்றங்கள் அந்த வீட்டுல வீசுது அப்படின்னா நாம என்ன ஏத்துக்க முடியும்? அது சுத்தமான வீடுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது போல்தான் நம்ம உடலில் பெருங்குடல் சுத்தமா இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம உடல் சுத்தமா இல்லைன்றது நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். இப்ப இது ஏன் அதையும் இதையும் லிங்க் பண்றோம் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான். இப்ப நம்ம பெருங்குடலானது ஒரு செப்டிக் டேங்க் மாதிரி, வீட்டில் உள்ள செப்டிக் டேங்க் மாதிரி. அதே மாதிரி சிறுகுடல், மற்ற உணவு குழல், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த செப்டிக் டேங்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற பைப்பு மாதிரி. நம்ம பாத்ரூம்ல இருந்து செப்டிக் டேங்க்கு கனெக்ட் பண்ணியிருக்கிற பைப் மாதிரி. இப்ப ஒரு பாத்ரூம்ல தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா செப்டிக் டேங்க் ஃபில்ல இருந்துச்சுன்னா அந்த தண்ணி முறையா செயல்பட்டு போயிட்டு அந்த டேங்க்ல இறங்காது. ஏன்னா அது ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. அதனால தண்ணி எதுக்கழிச்சு அந்த துர்நாற்றத்தை வீசும். இப்ப செப்டிக் டேங்கை சுத்தமா வச்சிருந்தோம் அப்படின்னா ஊத்துற தண்ணி கரெக்டா டிஸ்போஸ் ஆயிடும். அது மாதிரிதான் இப்ப நம்ம சாப்பிடுற உணவானது வயிற்று பகுதியில செரிச்சு சிறுகுடல் நல்ல செரிமானத்தை எடுத்து அது செரிச்சுட்டு சத்துக்களை உறிஞ்சிட்டு கழிவை கொண்டு போய் பெருங்குடல்ல தள்ளணும். அப்ப பெருங்குடலே ஃபில் ஆயிருக்கு, சரியா முறையா அது மோஷன் ஃப்ரீயா போகாம ஃபுல்லா லோட் ஆயிருக்கு அப்படின்னா எது கழிக்கிறது இருக்கும். சிறுகுடல்ல செரிக்காம நெஞ்சு கரிக்கிறது, புளிப்பாப்பம் வருது, ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கிறது, சாப்பிட்டா பசியே எடுக்கல, மந்தமா இருக்கு, ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கு, மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு அப்படின்ற இந்த கேள்விகள் எல்லாமே அவங்களுக்கு வரும். அந்த சிம்டம்ஸும் அவங்களுக்கு வரும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் பெருங்குடலை கிளீன் பண்ணிக்கணும். அதுக்குதான் இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பின்ற ட்ரீட்மெண்ட்டை நம்ம செய்யறோம். இப்ப பெருங்குடல் கோலான் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னா என்னன்னா, இப்ப எனிமா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 அடி குடலை தான் கிளீன் பண்ணணும். நம்ம அந்த பாட்டில் எல்லாம் எனிமா எடுப்போம், டப்பால எல்லாம் எனிமா எடுப்போம். அந்த எனிமா என்னன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி தான் எடுத்துக்கும். அந்த தண்ணியை நம்ம பாஸ் பண்ணும்போது அந்த ரெக்டம்ன்ற அந்த பிளேஸ் மட்டும்தான் கிளீன் ஆகும். பட் கோலான் ஹைட்ரோதெரப்பின்ற அந்த சிகிச்சையில 5 அடி ஹோல் லென்த் ஆஃப் அந்த கோலானும் அந்த பெருங்குடலும் கிளீன் ஆகும்.
இதுக்கு வந்து 45 லிட்டர் தண்ணீர் வந்து எடுத்துக்கும். இந்த மிஷின் வந்து 45 லிட்டர் தண்ணீர் வந்து எடுத்துக்கும். இப்படி எடுத்துக்கிட்டும் போது அது வாஷ் பண்ணி அந்த கழிவுகளை வந்து வெளியில ஏற்றும் போது அந்த கழிவுகளை ஒரு மானிட்டர்ல நம்ம டிஸ்பிளேல வந்து பார்க்கலாம். எவ்வளவு கழிவுகள் வந்து வெளியில ஏறிட்டு இருக்கு அப்படின்றது முழுமையா நம்ம பார்க்க முடியும். இந்த கோலான் தெரப்பியை இப்படி கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 45 நிமிடங்களுக்கு பின்னாடி ரொம்ப ஈஸியா அப்படியே டிஸ்கம்ஃபர்ட்டா இல்லாம ஃப்ரீயா வயிறு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆக முடியும். இப்ப இந்த அழகான தெரப்பியை, இவ்வளவு முக்கியமான தெரப்பியை நம்ம யாரெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது யாரு எடுத்துக்கலாம் அப்படின்னா, சிவியரா கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க, மலச்சிக்கல் அதிகமா பல நாட்களா இருக்கு அப்படின்றவங்க. இப்ப சில பேர் பெட் ரிட்டனா இருப்பாங்க, படுத்த படுக்கையா, ஒருவேளை ஏதாவது ஒரு நோய், பெரிய நோய்களால ஒரு பேரலைசிஸ், இல்லைன்னா ஸ்ட்ரோக்கு, இல்லைன்னா வந்து ஏதாவது அடிபட்டு, இல்லைன்னா வந்து பெட் சோர்ஸ் இது மாதிரி வந்துட்டு படுத்த படுக்கையா ஒரு கிரானிக் டிசீஸ்ல நாள்பட்ட ஒரு பேஷண்ட் வந்து படுத்த படுக்கையாவே இருந்தா அவங்களுக்கு இந்த மலச்சிக்கல் வரும். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ஓல்டேஜ் உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தோல் சம்பந்தமான நோய்கள், கழிவு குடல்ல அதிகமா தேங்கி தோல் சம்பந்தமான நோய்கள் இருக்குன்னா அவங்களுக்கு இந்த தெரப்பி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜென்ரலாவே இது வந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை நாம வந்து பெருங்குடலை வந்து சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் இதை எடுத்துக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு ப்ளீடிங் பைல்ஸ் வந்து சிவியரா ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, நம்ம பைல்ஸ் ப்ளீடிங் மூலமா ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குன்னா அவங்க வந்து தவிர்த்திடணும். மாதவிடாய் காலங்களில வந்து தவிர்த்திடணும். ஏதாவது வந்து பிஸ்டுலா ஆப்ரேஷனோ இல்ல பைல்ஸ் ஆப்ரேஷனோ ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க தவிர்த்திடணும். கோலான்ல கேன்சர் மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க கூட இதை தவிர்த்திடணும். அப்புறம் வந்து டைவர்டிகுலைட்டிஸ் அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து இந்த குடல்ல வந்து இருக்கும், அது மாதிரி உள்ள ஆளுங்கெல்லாம் வந்து தவிர்த்திடணும். மற்றபடி எல்லாருமே இந்த தெரப்பியை வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது சிறு வயது உள்ளவங்களுக்கு இது ஒரு ஒரு 18 வயசுக்கு மேல கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 18 வயசுல இருந்து 90 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். டிபெண்டிங் அப்பான் அவங்க ஹெல்த் கண்டிஷன், அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து இதை வந்து நம்ம கொடுக்கலாம். இதனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தோம்னா, இதனால நன்மைகள் தான் அதிகமா இருக்குமா ஒழியோ சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது எதுவும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இது கிளீன் பண்ணும்போது பாக்டீரியாஸ் எல்லாம் லாஸ் ஆகும். அதாவது நன்மை பயக்கக்கூடிய நல்ல கிருமிகள் வந்து லாஸ் ஆகும். அதை வந்து நம்ம கோலானுக்கு பின்னாடி ரீகெயின் பண்ணிக்கணும். ப்ரீபயோட்டிக், ப்ரோபயோட்டிக், பழைய கஞ்சி, மோர், தயிர் போன்ற உணவுகளை வந்து எடுத்து நம்ம ஒரு 10 டேஸ்ல அதை ரீகெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அதனால இந்த கோலான் ஹைட்ரோதெரப்பியை வந்து அனைவரும் யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா மனிதன் வந்து ரொம்ப ரொம்ப நோய் இல்லாம வாழ்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே வந்து திருமூலர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. உடல் தான் முக்கியம். உடல் இல்லைன்னா உயிர் இருக்காது. உயிர் இல்லைன்னா எந்த ஞானமும் நமக்கு வராது. எந்த ஞானமும் வரலன்னா வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது. அதனால உடம்பை முறையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடம்பில் கழிவு நீக்கங்களை முறையாக செய்து இதை போன்ற தெரப்பிகளை இந்த இயற்கை மருத்துவத்திலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.